அண்மை செய்தி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே நடுக்கடலில் மீனவர்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மீனவர்களுக்கும் பழவேற்காடு மீனவர்களுக்கும் இடையே நடுக்கடலில் மோதல் ஏற்பட்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரி மீனவர்கள் தாக்கியதில் 3 பேர் படுகாயமடைந்து பொன்னேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுகேந்திரன் வழங்க கேட்கலாம். யுகேந்திரன், வணக்கம். தற்போதைய நிலவரம் என்ன? நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு நடுக்கடலில் மீனவர்களிடையே பழவேற்காடு மற்றும் பாண்டிச்சேரி மீனவர்களிடையே நடுக்கடலில் மீன்பிடிப்பு சம்பந்தமாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அதாவது பாண்டிச்சேரி மீனவர்கள் பெரிய லான்ச்சர் மூலம் நடுக்கடலில் மீன்பிடிப்பதனால் இவங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் மோசமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த மாதம் பழவேற்காடு அந்த பாண்டிச்சேரி மீனவர்களுடைய ஒரு லான்ச்சரை பிடித்து மீனவர்களும் மற்றும் போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையிலும் இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்காது என்பதற்காக அவருடைய வலைகளையும் மற்றும் படகுகளையும் பிடித்து வைத்து பெரிய ஆர்ப்பாட்டமும் பேச்சுவார்த்தையும் நடத்தினர். இதற்கு பிறகு நாங்கள் வரமாட்டோம் என கூறியும் இன்று காலை மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லும் போது பெரிய இன்ஜின் மூலம் மீன்பிடிகள் பிடித்திருந்தனர். இவர்கள் ஏன் மீன் பிடிக்கிறீர்கள், எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறது என பாண்டிச்சேரி மீனவர்களிடம் பழவேற்காடு கூனங்குப்பத்தை சேர்ந்த மீனவர்கள் கேட்டுள்ளனர். அப்போது இரு தரப்பினரிடையே மோதலானது ஏற்பட்டுள்ளது. அதில் 3 பேர் மிகவும் பலத்த காயம் அடைந்துள்ளனர். 20 பேருக்கும் மேற்பட்டோர் கடலில் அடித்து வீசப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இதற்கிடையே மீனவர்கள் பழவேற்காடு மீனவர்கள் கடைகளை அடைத்தும் சாலை பேருந்துகளை சிறைப்பிடித்தும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறையினரிடையே. ஏற்கனவே நாங்கள் பிடித்த வலைகளும் இவர்களுக்கு மிகவும் கணிசமான பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தால் கூட இவர்கள் வந்திருக்க மாட்டார்கள். சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அனுப்பி வைத்ததனால்தான் இது போன்ற தவறுகள் நடந்து வருகிறது. எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. உயிர்கள் சேதம் அடைவதாகவும் பழவேற்காடு மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் துறை ரீதியாக என மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் பழவேற்காட்டில் பெரும் பதட்டமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.